நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க. ஆர்டிஸ்ட் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது, பேட்டி கொடுக்க கூடாது, பேன் பண்ணுங்க. நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட், ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓ, அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம், ஒரு விஜயா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி சிவகார்த்திகேயனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை தட். ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க இங்க வெரிஃபை இருக்கு, இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் கெஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்களை நிறுத்த முடியாது. எஸ் கோ ஆன். நான் அதுவும் சொல்லியிருக்கேன், அதான் விமனுக்குன்னு தனியா சொல்லியிருக்கேன். நான் நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். ஏற்கனவே நான் ஒண்ணு சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது, அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. இது வரைக்கும் நானும் ஒரு 10 இந்த 2-3 நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் கேட்டேன், என்ன ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஐயோ நான் 46 வருஷமா இருக்கேன், 350 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன், 4000 அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல. அப்ப டோன்ட் ஆஸ்க் மீ, என்ன கேட்காத, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. நான் எல்லாரும் கூடயும் நல்லா பழகுறேன், எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்குறோம். அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு if they all work together, டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி. ஆனா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம், ஆனா ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டா இருக்கும். அவ்வளோ கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும். இல்லை வரலைன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனா மறுபடியும் சொல்றேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும், என்னிடம் இல்லை மக்களிடம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.